அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபரை மேக்னெட் போல சுண்டி இழுக்க உங்கள் பெயருடன் நீங்கள் விரும்பும் நபரின் பெயரை இப்படி எழுதுங்கள் போதும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. யாரெல்லாம் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த டெக்னிக்கை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க ஏஞ்சல் நம்பர் என்ன, அதை எப்படி எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த நம்பரை எழுதணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தொடர்ந்து 27 நாட்கள் இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா, எந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து எழுத ஆரம்பிங்க. தினமும் ஒரே நேரத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. நீங்க அமைதியா இருக்கக்கூடிய எந்த நேரத்துல வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு நாளைக்கு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பரை 27 முறை நம்ம எழுதணும். எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டா 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். ஒயிட் கலர் அன்ரூல்டு நோட் புக் நீங்க எடுத்துக்கோங்க, அல்லது ஒயிட் கலர் பேப்பர் கூட நீங்க எடுத்துக்கலாம். கோடு போடாத பேப்பர் யூஸ் பண்ணுங்க. அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி கிடைக்கும். பேப்பர்ல எழுதுறவங்க ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர்னு ஃப்ரெஷ்ஷா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நோட் புக்ல எழுதுறவங்களும் தினமும் ஒரு ஃப்ரெஷ்ஷான பேஜ்ல நம்ம எழுதணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல மட்டும் தாங்க எழுதணும். ரெட் அண்ட் பிளாக் கலர் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும், அதாவது நம்பர்ஸ்க்கும் பார்த்தோம்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் குறிப்பாக இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல சக்தி வாய்ந்த எண்களுடைய கூட்டமைப்பு இருக்கும். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருடைய சீரீஸ் இருக்கும். இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த எண்களுக்கு உண்டான ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு உண்டு. முக்கியமான விஷயம், இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதும் போது நம்முடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைக்கிறத போல உங்ககிட்ட நடந்துக்கிறாங்கன்னா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை அப்படியே நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையா இருக்க கூடாதுங்க. நீங்கள் விரும்புவதை போல அந்த நபர் உங்ககிட்ட நடந்துக்கிறாங்கன்னா எந்த அளவிற்கு நீங்க ஹாப்பியா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அதை தத்ரூபமா நீங்க கொண்டு வாங்க. அந்த மகிழ்ச்சியான உணர்வு நிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் ஏஞ்சல் நம்பரை எழுதணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக பிரிந்து வாழும் கணவன் மனைவி அல்லது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க, ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க, எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்க. நெகட்டிவ் தாட்ஸ்னு நம்ம சொல்றது கோபம், வருத்தம், பயம், சந்தேகம், ஏக்கம்னு இது போன்ற உணர்வுகள் இருக்கக்கூடாதுங்க. நீங்க ரொம்பவுமே உற்சாகமான மனநிலையோட முழு நம்பிக்கையோட இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. மின்னல் வேகத்தில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரி, வாங்க நாம் எப்படி எழுதணும்ன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க எழுதணும். எக்ஸ் நேம்னு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். அதற்கு பிறகு இந்த ஏஞ்சல் நம்பர் 3856794
567994 இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு பக்கத்துல ஒய் நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, உங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் ராணின்னு இருக்கும்போது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ராஜா 3856794 ராணி இப்படி நம்ம எழுதணும். நீங்க ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. இனிஷியல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வெறும் பெயரை மட்டும் எழுதினாலே போதும். இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க பெயரை எழுதலாம். எண்ணிக்கைக்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே எழுதுங்க. ஏன்னா கரெக்டா 27 முறை 27 டைம்ஸ் மட்டும் தாங்க நம்ம எழுதணும். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இதே போல டெய்லி, அதாவது 27 நாட்கள் இந்த மெத்தடை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. 27 டேஸ் கண்டினியூஸா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். நடுவில் ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. 27 நாட்களும் தொடர்ந்து இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். 27 நாட்களுக்கு பிறகு அந்த பேப்பரை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நினைக்கிறவங்க அதை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் அதை நீங்க எரிக்கலாம். ஆனால் 27 நாட்கள் இந்த டெக்னிக்கை முடிச்சதற்கு பிறகுதாங்க அந்த பேப்பரை நம்ம எரிக்கணும். எரிப்பதுன்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரே வாரத்தில் உங்களுக்கு பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம டிவைன் ரூட் சேனல்ல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கக்கூடியது ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் நம்ம பூஜையை செஞ்சு கருங்காலி மாலைகளை டிஸ்பேச் பண்றோம். ஆல்ரெடி 3 பேட்ச் நம்ம அனுப்பிட்டோம். நாளைய தினம் பிப்ரவரி 12ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி 4வது பூஜை நடைபெற போகுதுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. நாளைய தினம் மதியம் 12 மணிக்குள்ளாக ஆர்டர் கொடுக்கிறவங்களுக்கு நாளைய பூஜையிலேயே மாலைகள் வச்சு உங்களுக்கு நாங்க டிஸ்பேச் பண்ணிடுவோம். அதற்கு பிறகு பேமெண்ட் பண்றவங்களுக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை அன்னைக்கு நம்ம பூஜையை செஞ்சு கொடுத்துருவோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க. காஸ்ட்லியான பொருள், ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். மேலும் இந்த கருங்காலி மாலைகளை டைரக்டா நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. எல்லா ராசிக்காரர்கள் மற்றும் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலும் இந்த ராசி அல்லது நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை அணியக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க சில கட்டுப்பாடுகளை சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த கருங்காலி அணிபவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒரு முகவரிக்கு, அதாவது ஒரு அட்ரஸ்க்கு அதிகபட்சம் 2 மாலைகள் மட்டும் தாங்க அனுப்ப முடியும். ஏன்னா எல்லாருக்குமே கிடைக்கணும். அடுத்த பேட்ச்ல அடிஷனலா வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எப்படி வேணாலும் நீங்க அனுப்பலாம். உங்களுக்கு தேவையான மற்ற எல்லா தகவல்களையும் நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. அதே போல தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருந்து சொல்லிடுவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் இப்போ டேட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்,
டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும் ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.